வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மார்ச் மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரைக்குமான பலன்களை இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்க்கலாம். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய கிரக மாற்றங்கள் இந்த வாரம் எதுவும் இல்லை. ஏற்கனவே போன வாரம் எப்படி அந்த கிரகங்கள் இருந்ததோ அதே மாதிரி ஒரு தன்மை தான். ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா 12ஆம் தேதி அன்று குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார். அவ்வளோதான். இது நாள் வரைக்கும் குரு வக்கரமாக இருந்தார், இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிறார். மற்றபடி எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லாத ஒரு தொடர்ச்சி தான் நடக்கிறது. மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையில் இந்த வார தொடக்கம் நன்றாக இருக்கும். ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். அதே நேரத்தில் சில எக்ஸ்பென்சஸ் உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத அளவுக்கு அதிகமாக சில செலவுகள், இன்றியமையாத சில செலவுகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ஃபைனான்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம தேவையில்லாத சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு முறைக்கு இரு முறை சிந்தித்து செயல்படுங்கள். அவசரப்பட்டு இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட், ஐயோ ஸ்டாக் மேலே போது கூட அதை விட அதை பிடி செய்யாதீங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் நிதானப்பட்டு செய்யுங்க. நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண பணம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். இந்த வாரம் செல்ல பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசில் சில குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வார இறுதி சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த வாரத்தில் கடைசி இது நான் என்ன சொல்கிறேன், இந்த கடைசியாக வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அது பரவாயில்ல. அது வரைக்கும் இந்த வாரத்தில் நிறைய ஒரு மனசில் சஞ்சலங்கள், எதிர்பாராத சில தொல்லைகள், சில வேண்டாத சில குழப்பங்கள் இதெல்லாம் அதிகமாக காணப்படுகிற ஒரு வாரமாக இது இருப்பதால் கொஞ்சம் கவனமாக மனதை நிறுத்தி நிதானமாக உங்கள் செயல்பாடுகளை செய்யுங்கள். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.